என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பரிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைதனை காட்டினார் நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவை உளமாற பாடியே நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவை உளமாற பாடியே நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். எளியவரை நோக்கினார் நன்றி சொல்வேன். ஏழைகளை நேசித்தார் நன்றி சொல்வேன். எளியவரை நோக்கினார் நன்றி சொல்வேன். ஏழைகளை நேசித்தார் நன்றி சொல்வேன். அடிமைகளின் விலங்கொடித்தார் நன்றி சொல்வேன். அடியவரின் குரல் கேட்டார் நன்றி சொல்வேன். உரிமை தரும் வேள்வியை உணரச் செய்த இயேசுவை ஆடியே பாடியே நன்றி சொல்வேன். உரிமை தரும் வேள்வியை உணரச் செய்த இயேசுவை ஆடியே பாடியே நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன்.
சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா என்று தன் குருத்துவ வாழ்வு பயணத்தில் எந்த புயல் அடித்தாலும் எம்மை காப்பாற்றும் நங்கூரமாக நீர் இருக்க பயம் ஏன் என்று சவால்களை சாதனைகளாக மாற்றி 25 ஆண்டுகள் அன்பு பணி செய்து விழிவில்லியாய் ஒளிர்ந்து நிற்கும் நம் வெள்ளி விழா நாயகரையும் ஆயர் குருக்களையும் கும்ப ஆரத்தை எடுத்து அன்புடன் வரவேற்போம். ஏற்றுதல். ஒளியை பார்ப்பவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இதை பழைய ஏற்பாட்டில் சங்கீத திருவுரை கதிரவன் தோற்றத்தைக் கண்டு கண்கள் களிக்கும் என்று கூறுகிறது. ஒரு மனிதன் ஒளியை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றான். ஏனென்றால் அவன் அவனை சுற்றியுள்ள பொருட்களை, இடத்தை, ஆட்களை தெளிவாக பார்க்கிறான். ஒரு மனிதன் தெளிவாக வாழ ஒளி உதவியாக இருக்கிறது. எங்கு தெளிவு இருக்கிறதோ அங்கு மகிழ்ச்சி இருக்கும். ஒளி தெளிவை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை மனங்களில் மலரச் செய்கிறது. அந்த தெளிவையும் மகிழ்ச்சியையும் நாமும் பெற்று வாழ ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை குத்து விளக்கேற்றி வரவேற்போம். முதல் திரியை நம் பாசமிகு ஆயர் அவர்கள், இரண்டாவது திரி குடந்தை மறை மாவட்டத்தின் நியமன ஆயர் அவர்கள் ஏற்றுவார்கள். மூன்றாவது திரியை நம் பாசமிகு வெள்ளி விழா நாயகர் அவர்கள் ஏற்றுவார்கள். நான்காவது திரியை ஞான பெற்றோர் ஏற்றுவார்கள். ஐந்தாவது திரியை நமது வெள்ளி விழா நாயகரின் சகோதரர் திரு ஆல்பர்ட் ஆசிரியர் அவர்கள் ஏற்றுவார்கள். Thank you.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இருங்களூர் மண் இன்று ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்றது. அதை இங்கு குழுமியிருக்கின்ற சகோதர சகோதரிகளை பார்த்தாலே நன்றாக தெரிகிறது. குருத்துவத்திற்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையையும் இந்த மண் கொடுக்கிறது என்பதை பார்த்து மகிழ்கின்றோம். இந்த மண்ணில் நல்ல பெற்றோருக்கு மூன்றாவது மகனாக பிறந்து விசுவாசத்தில் வளர்க்கப்பட்டு குருத்துவ பணிக்கென்று தங்களுடைய பெற்றோர்களால் அர்ப்பணிக்கப்பட்ட தந்தை எம் லாரன்ஸ் அவர்களோடு சேர்ந்து நாம் இன்று மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். 25 பொன்னான ஆண்டுகளை அவர் இறைவனின் பணிக்கென செலவழித்திருக்கிறார். அதை நினைக்கிற பொழுது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தந்தை அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமெனில் அவர் மிக மிக அமைதியானவர், பொறுமையானவர், தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக கண்ணும் கருத்துமாக செய்பவர், எந்த சண்டை சச்சரவுக்கும் இடம் கொடாதவர், எல்லோரோடும் இணக்கமாக பழகக்கூடியவர். இவர் இறைவனிடம் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று கூறியவர். இறைவனின் திருவுளமான ஏழைகள் மீது அன்பு என்ற கொள்கையில் பிடிப்புள்ளவராக தன்னுடைய குருத்துவ வாழ்வில் பல ஆண்டுகளை சமூக சேவையிலே செலவழித்திருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் அவரிடம் இருக்கிறது. ஆக இந்த விதத்தில் அவருடைய விருது வாக்கிற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிக இல்லை. ஆக அப்படிப்பட்ட அருள் பணியாளர் தனது குருத்துவ வாழ்விலே 25வது ஆண்டை நிறைவு செய்ய இருக்கின்ற தருணத்தில் அவர் இந்த மண்ணின் மக்களோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி கூற நம்ம எல்லாம் அன்போடு அழைக்கின்றார். அவர் தனது விருது வாக்கிலே இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும், அதை இன்னும் அதிகமாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் அவருக்கு வாழ்த்துதலை சொல்லுவோம். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய உதவி ஒன்றே உண்டு. நாம் நமது ஜெபத்தின் வழியாக அவரோடு பயணிப்போம். இவருக்காகவும் இவரை இந்த வாழ்விற்குன்னு அர்ப்பணித்த அவருடைய அருமையான பெற்றோரையும் அவருடைய உடன்பிறப்புகளையும் நாம் நினைவு கூறுவோம். அவர்களுக்கும் நாம் இன்று சிறப்பாக நன்றி கூறுவோம். இறைவன் தொடர்ந்து வருகின்ற ஆண்டுகளில் இவருக்கு நல்ல உடல் உள்ள நலனை கொடுத்து மிக சிறப்பாக இறைப்பணி ஆற்ற வேண்டிய எல்லா வரங்களையும் தர வேண்டும் என்று சொல்லி அவருக்காக இந்த திருப்பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். தகுதியான முறையில் நாம் இந்த பலியை ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்துவோம். அதிலும் குறிப்பாக குருத்துவத்தினுடைய மேன்மையை உணராமல் வாழ்ந்த தருணங்களுக்காக நாம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதனாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் சகோதர சகோதரிகளையும்
ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக என்று சொல்ல மாட்டார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு வழிநடத்தி செல்வாராக. தூயவரான தந்தையே, உம் கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும் உமது திரு அவையில் தொண்டு ஆற்றவும் தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தியை தளரா உறுதியுடனும் கனிவுடனும் போதிப்பவராகவும் உம்முடைய மறைபொருள்களை 25 ஆண்டுகளாக உமக்கு ஏற்றவாறு நம்பிக்கையாளருக்கு வழங்குபவராகவும் நான் திகழ செய்தீரே. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. படைப்பின் தொடக்க காலத்திலிருந்தே இறைவனின் அழைப்பு இறை மனிதருக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாமின் அழைப்பு
மீட்கும் பணிக்காக எரியும் முட்பதிரில் நின்று மோசேக்கு விடும் அழைப்பு, புனித பவுலின் அழைப்பு, சக்கேயுவின் அழைப்பு, இன்னும் பல அழைப்புகள். இறைவாக்கினர் ஏலியின் தலைமுறைக்கு மறுக்கப்பட்டு சிறுவன் சாமுவேலுக்கு கிடைக்கிறது. இந்த அழைப்பில் படைத்த இறைவனே சாமுவேலை தேடி வந்து அருகில் நின்று அழைக்கிறார். விண்ணில் நின்று இறைவன் மண்ணில் வந்து அழைக்கும் அழைப்பு. அழைப்பவர் ஆண்டவர்தாம் என்பதை சிறுவன் சாமுவேலுக்கு புரிய வைக்கும் அழைப்பு. அழைப்பது கடவுள் என அறிந்த சாமுவேல் இறை பணிக்கு தன்னை அர்ப்பணிக்க முன் வருவதை வாசகத்தில் கவனித்து புரிந்து கொள்வோம். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். சாமுவேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3 இறை வசனங்கள் 3 முதல் 10 முடிய மற்றும் 19. அந்நாட்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவர் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர்தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன்னிடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Amen.
இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுல் கொரிந்திய நகர மக்களுக்கு எழுதும் அறிவுரை மடலாக இந்த வாசகம் அமைகிறது. கொரிந்திய நகரில் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபையின் மக்கள் தூய வாழ்வு வாழவும் இறைவனால் படைக்கப்பட்ட நமது உடல் தூய ஆவி வாழும் ஆலயம் என்றும், உங்கள் உடலையும் உயிரையும் விலைமதிக்க முடியாத தம் தூய இரத்தத்தை சிந்தி கிறிஸ்து இயேசு மீட்டுள்ளார் என்றும், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உடலை இறுதி நாளில் ஆண்டவர் உயிர்த்தெழ செய்வார் எனும் புனித பவுலின் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 6 இறை வார்த்தைகள் 13 மற்றும் 15 மற்றும் 17 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உடல் பரத்தமைக்கு அல்ல, ஆண்டவருக்கு உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழ செய்வார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கின்றார். எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால்
அருட்பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேஃபா எனப்படுவாய் என்றார். கேஃபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. உனக்காகவே பிறந்தேன், உனக்காகவே வளர்ந்தேன், உனக்காகவே வாழ்கின்றேன், உனக்கே நான் சொந்தம். உனக்கு என்ன வேண்டும் சொல் என் உயிரே. காலமெல்லாம் காத்திருந்தேன், கனவுகளில் விழித்திருந்தேன், உறக்கமின்றி கிறக்கமின்றி கண்ணீரில் கரைந்திருந்தேன். உனக்கு என்ன வேண்டும் சொல் என் உயிரே. வெற்று கரங்களில் உன் பிரசன்னத்தில் விழிதிறக்க நான் விரும்பவில்லை. உன் பிரசன்னத்தில் என் இதயத்தை காணிக்கையாக்குகிறேன் நான். உன் மனம் போல் என்னில் வந்து என்னை வாழ வைப்பாய். சாவோ வாழ்வோம், தாழ்வோ உயர்வோம், வேதனையோ சோதனையோ, இன்பமோ துன்பமோ, ஏழ்மையோ எளிமையோ, அத்துணைக்கும் ஆம் என்பேன். மரணமா, எங்கே, எப்படி என்று சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் என் உயிரே, நீ என்னில் வந்துவிடு, என்னில் வாழ்ந்துவிடு என்று நன்றியோடு ஆண்டவருக்கு கவி பாடும் வெள்ளி விழா நாயகர் அருள் தந்தை லாரன்ஸ் அடிகளார் அவர்களே, பாசமுள்ள ஆயர் அவர்களே, நேசமுள்ள நியமன ஆயர் அவர்களே, அருமையான குருக்களே, அன்பான கன்னியர்களே, என் நெஞ்சத்தில் வாழும் இருங்குளூர் வாழ் இறைமக்களே, அருமையான நண்பர்களே, அன்பர்களே, இங்கே ஒரு இடம் தன்னையே அடித்து கரைத்து குடித்து கொண்டிருக்கின்றது. தான் மண்ணில் வாழும் இனமா அல்லது மரத்தில் வாழும் இனமா என்று தெரியாமல் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கின்றது. நீதிமன்றங்களை விலைக்கு வாங்குகின்றது, நிராதிபதிகளை கொலை செய்து விடுகின்றது, செல்வம் உள்ளவனோடு சேர்ந்து கொண்டு பொய் சாட்சி சொல்லுகின்றது, ஏழைகளை சுரண்டுகின்றது, ஏழைகளை பொய் வழக்குகளில் மாட்டி விடுகின்றது. அப்பட்டமாக பட்டப்பகலில் நடந்த கொலைகளை எல்லாம் பத்திரிகைகளிலே இருட்டடிப்பு செய்து விடுகின்றது. ஜாதி சமயத்தின் பெயரால் மக்களையும் நாட்டையும் வீட்டையும் துண்டாக்கி அரசியல் லாபம் தேடிக்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமா, நெல்லிலே கல்லையும் நெய்யிலே எண்ணெயையும் மருந்திலே மாற்றுப் பொருட்களையும் கலந்து ஒரு கலவையாக சமுதாயத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்தியாவில் இந்த சமுதாயத்தை ஆண்டு நடத்துவது எது? வன்முறை. இன்றைய சமுதாயத்தை ஆண்டு நடத்துவது எது? அநியாயம், அக்கிரமம், அதர்மம். இவைகள் தான் இந்த நாட்டினுடைய இன்றைய நிலையாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, அநியாயம் உள்ள இடத்தில் ஆண்டவன் இருக்க முடியாது, ஆண்டவன் இல்லாத இடத்தில் அன்பு இருக்க முடியாது, அன்பு இல்லாத இடத்தில் அழைத்தில் இருக்க முடியாது, அழைத்தில் இல்லாத இடத்தில் குருத்துவம் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, ஃபாதர் ஒரு கதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு சிறுமி செல்லமாக சினுங்கினாள். அவள் பெயரே செல்லம்மாள் தான். சிறுமி முதலாக கதை கேட்கின்றாளே, அதுவும் வருடத்தின் தொடக்கத்திலே கதை கேட்கிறாளே, ஒரு நல்ல கதையாக, கருத்துள்ள கதையாக, அறிவு சார்ந்த கதையாக சொல்ல வேண்டும் என்று நினைத்து நான் கடைசியிலே கதையை சொல்ல ஆரம்பித்தேன். பாப்பா, கதை சொல்கிறேன் கேள். ஒரு ஊரிலே ஒரு காக்கா, அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு கதை சொல்ல விருப்பம் இல்லை. காக்கா கதை போய் இந்த சிறுமிக்கு முதலாக கதை கேட்கின்றவளுக்கு வடை திருடிய காக்கா கதையை சொல்லுவது பிஞ்சிலை நஞ்சை திணிப்பதா, திருட்டு புத்தியை தருவதா என்று நினைத்து நான் மறுபடியும் அந்த பாப்பா இந்த கதை வேணாம், நான் உனக்கு இன்னொரு கதை சொல்கிறேன் கேள் அப்படின்னு. உடனே நோ ஃபாதர், எனக்கு அந்த காக்கா கதை தான் வேணும், சொல்லுங்கள். ஒரு ஊரில் ஒரு காக்கா, கமான் சொல்லுங்கள் ஃபாதர் என்று மறுபடியும் அடம் பிடித்தாள். இந்த சிறுவர்களை பிடித்தாள். அடம் பிடித்தால் அதற்கு மறுப்பே கிடையாது, அடம் பிடிப்பார்கள். நானும் யோசித்தேன், தலையை சொரிந்தேன். என்ன, எத்துணை நூற்றாண்டுகளாக இந்த வடைத்திரடிய காக்கா கதையை சொல்லி நம்முடைய பிள்ளைகளையெல்லாம் நாம் ஏமாற்றி இருக்கிறோம், ஒரு நீதி கதை கிடைக்கவில்லையா என்று யோசித்து மறுபடியும் என் யோசனையிலே இன்னொரு கதை தோன்றியது. மறுபடியும் அந்த குழந்தைக்கு ஏற்றவாறு, பாப்பா கேள். ஒரு ஊரிலே ஒரு காக்கா இருந்தது, அதற்கு தாகம் எடுத்தது என்று சொன்னேன். உடனே ஸ்டாப் ஃபாதர் ஸ்டாப்,
ஒரு ஜாடி இருந்துச்சான், கீழே தண்ணி இருந்துச்சான், கல்லை உண்டு போட்டுச்சான், தண்ணி மேலே வந்துச்சான், குடிச்சிட்டு பறந்து போச்சான். என்ன ஃபாதர் போர் அடிக்கிறீங்க, தெரிஞ்ச கதையை பள்ளிக்கூடத்தில் படித்த கதையை சொல்கிறீங்க, வேறு கதை சொல்லுங்க ஃபாதர் என்று மறுபடியும் அவள் அடம் பிடித்தாள். எனக்கு மறுபடியும் யோசிக்கிறேன் என்ன அது, எத்தனை காகங்கள் காக்கா கதை தான் கேட்குறாளே, வேறு காக்கா கதை கிடைக்கவில்லையா என்று யோசித்தவனுக்கு எனக்கு பளிச்சென்று என் மூளையிலே இன்னொரு காக்கா கதை தோன்றியது. அது நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா என்று பாடிய காலம் அல்ல அது. மாறாக காக்கா காக்கா ஓடிவா, கத்தாமல் ஓடிவா என்று சிந்து கவி பாடிய காலம் அது. மரத்தின் மேலே ஒரு காகம் அமர்ந்திருக்கின்றது. மரத்துக்கு அடியிலே ஒரு வயோதிகர் படுத்து கிடக்கின்றார். உண்ண உணவில்லை, குடிப்பதற்கு நீர் இல்லாமல் குற்றுயிரும் கொலையுருமாக மரத்துக்கு அடியில் படுத்து கிடக்கின்றார். பக்கத்திலே ஒரு சிற்றோடை ஓடுகின்றது. அதில் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து தாகத்தை கொஞ்சமாக தணித்து கொள்கின்றார். அவருடைய முகச்சோர்வையோ அகச்சோர்வையோ பார்ப்பதற்கு அங்கே எந்த மனிதரும் இல்லை. தனிமையில் கிடந்த அவரை அந்த மரத்தில் இருந்த காகம் பார்க்கின்றது. என்ன நினைத்ததோ தெரியவில்லை. பறந்து சென்று ஒரு சில நிமிடங்கள் கழித்து மறுபடியும் அந்த வயதுகர் பக்கத்திலே வந்து அமர்கின்றது. வாயிலே ஒரு ரொட்டி துண்டு. ஆவலோடு அதை வாங்கி சாப்பிடுகிறார் அந்த எலியா தீர்க்கதரிசி. அந்த எலியா தீர்க்கதரிசி தனக்கு ரொட்டி கொடுத்த அந்த காகத்தை நன்றியோடு அப்படி திரும்பி பார்த்தால் ஒன்றல்ல, ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கான காகங்கள் மேகக்கூட்டமாய் அங்கே இருந்து கரைந்து கா என்று கரைந்து அவருடைய பசியை போக்கியது. இப்படியாக அன்றொரு நாள் இறைவன் தன் இறை அடியாரை காகங்கள் வழியாக அந்த பட்டினி அந்த நாட்டை விட்டு தீருகின்ற வரை கொடுத்து அந்த இறை அடியாரை காப்பாற்றினார் என்று முடித்தேன். உடனே அப்பா காக்காமா கதை முடிஞ்சா, காக்கா பறந்து விட்டதா என்று கேட்டாள். நான் சொன்னேன், காகம் பறந்து ஓடிவிடவில்லை. காகங்கள் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரால் அனுப்பி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இது சமுதாயத்திலே எப்பொழுதெல்லாம் பசி பட்டினி மக்கள் மத்தியிலே அதிகமாக வளர்ந்திருக்கின்றதோ, உடல் நலமின்றி உள்ள நலமின்றி மக்கள் தவிக்கின்றார்களோ, பாவத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் விழுந்து பரிதவிக்க கிடக்கின்றார்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த இறை மக்களை தன் மக்களை கட்டி காக்க வழி நடத்த இறைவன் எண்ணற்ற காகங்களை அனுப்பி வைத்து கொண்டே இருக்கிறார். குருக்கள் உருவத்திலே அவர் ஆண்டுகள் பல கடந்தாலும் நேரம் இல்லை, இடம் என்ற கணக்கு இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன் இறை ஆட்சியை பணிக்காக குருக்களை ஆண்டவன் தேர்ந்து அனுப்பி கொண்டே இருக்கின்றார். ஃபாதர்ஸ் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன நம்மளை போய் காக்கான்னு சொல்லிட்டானே அப்படின்ட்டு. நாம் சொன்னது நம்மலாம் வந்து எலியாவின் காக்கா, மேலே அண்டங்காக்கா நிறையா இருக்கும். அதை மத்தியில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். காகங்கள் பலவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மக்களை வழி நடத்துவதற்காக ஒரு குறிப்பிட்ட இனமாக நம்மை அழைத்து தேர்ந்து அந்த பணிக்காக உட்படுத்தி இருக்கின்றார். பிரியமானவர்களே, அலுங்காமல் குலுங்காமல் அனைத்தையும் அடைய வேண்டும் என்று எல்லாருமே ஆசைப்படுவோம். நல்லா சாப்பிடணும், நல்லா விளையாடணும், நன்றாக உறங்க வேண்டும், பார்ப்பதற்கு நல்லா டிப்டாப்பாக அழகாக இருக்கணும் என்றெல்லாம் நாம் ஆசைப்படுவோம். இந்த அழகு என்ற உடனே எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகின்றது. ஒரு 37 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் குருமடத்தில் பெங்களூரிலே படித்து கொண்டிருந்த பொழுது டீக்கனாக இருந்தேன். அப்பொழுது ஒவ்வொரு சனி ஞாயிறு திருப்பலிக்காக பக்கத்தில் இருக்கின்ற பங்குகளுக்கு நாங்கள் அந்த களப்பணி ஆற்றுவதற்காக செல்வது உண்டு. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்தவுடன் அந்த பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி வகுப்பு நடத்துவோம். 1 முதல் 5 வரை ஒரு பிரிவு, 6 முதல் 10 வரை இன்னொரு பிரிவு என்று வைத்து ஒரு 10 மணி அளவுக்கு பிள்ளைகளை பக்கத்தில் இருந்த பள்ளிக்கூடத்துக்கு வரவழைத்து மறைக்கல்வி நடத்துவேன். அப்போது அந்த மறைக்கல்வி சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு 15 நிமிடம் பிள்ளைகளை விளையாட விடுவோம். ஒரு புறத்தில் ஆண் பெண்கள் சிறுவர் சிறுவர் எல்லாம் கலந்தே மொத்தமாக விளையாடுவார்கள். 2 புறம் வராண்டாக்கள், நடுவில் ஒரு சின்ன கிரவுண்டு மாதிரி இருக்கும், அதிலே பிள்ளைகள் விளையாடுவார்கள். இந்த பிள்ளைகளை விளையாட வைத்துவிட்டு ஒரு நாள் நான் அந்த பிள்ளைகள் விளையாட்டையே அப்படியே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா யாரோ என்னை உற்று நோக்குவதைப் போல ஒரு ஃபீலிங் இருந்தது. யாரோ என்னை உற்று நோக்குகிறார்களே அப்படி டக்குன்னு அப்படி திரும்பி பார்த்தேன். எதிர்ப்புறத்தில் ஒரு பொண்ணு, ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு. 10ஆம் கிளாஸ் தான் படிக்குது. ஆனால் பெங்களூர்லலாம் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையை பார்த்தா காலேஜ் பிள்ளை மாதிரி இருக்கும், அவ்வளவு வளமை இருக்கும். அந்த பொண்ணு என்னை இப்படி திரும்பி பார்த்தோன்னே டக்குன்னு தலை கீழே போட்டான். நான் மறுபடியும் இந்த பக்கம் திரும்பிட்டு பிள்ளைகளே பார்த்து கொண்டிருந்தேன். மறுபடியும் யாரும் முறைப்பது போல் இருந்ததுன்னு திரும்பியும் பார்த்தேன். அதே பொண்ணு தான் என்னை முறைச்சி பார்த்துட்டு நான் பார்த்தோன்னே அந்த பக்கம் திரும்பிக்கிட்டான்.
பார்த்தேன், இது என்னடா இது, நம்ம சாமியார் ஆகிறதுக்கு இன்னும் 6 மாதம்தான் இருக்குது, இந்த நேரத்தில் இந்த பொண்ணு இப்படி பார்க்குது அப்படின்ட்டு கொஞ்சம் மனசுக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிட்டு, இது எந்தாலும் ரொம்ப நேரம் அப்படி விடக்கூடாது இல்லையா, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டேன். அந்த பொண்ணு வந்த உடனே பார்த்தேன், என்ன நீ விளையாட போகலையா அப்படின்னு கேட்டேன். உடனே அவள் என்னை பார்த்து, ஏன் நீ விளையாட போகலையா, அங்கெல்லாம் வந்து வாப்போன்னு தான் பேசுவாங்க பிரதரெல்லாம், ஏன் பிரதர் நீ விளையாட போகலையா அப்படின்னா. சரி அதை விட, நீ ஏன் இப்போ என்ன விஷயம் உனக்கு, எது என்னையே உற்று பார்த்து கொண்டு இருக்கிறாய், என்ன விஷயம், மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு கேட்டுருவோம் அப்படின்னு கேட்டேன். அவள் வந்து கொஞ்சம் கிட்ட வந்து நான் அவனை கேட்பேன், கோச்சிக்க மாட்டியே அப்படின்னா. உடம்பெல்லாம் ஆடி போச்சு. ஏன் இன்னும் 6 மாதம்தான் இருக்குது சாமியாராகிறதுக்கு, நம்ம தட்டு மாதிரி இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு, கடைசி நேரத்தில் போய் எதையாவது சொல்லி நம்மளை ஆட்டம் பண்ணிவிடுவாளோ அப்படின்னு பயந்து போய் அப்படி தைரியத்தை வரவழைச்சு, சொல்லுமா என்ன அப்படின்னா. கிட்ட வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக என்னை பார்த்து கேட்குறா, ஏன் பிரதர் நீ ஏன் இம்மா கருப்பாக இருக்கிற அப்படின்னா. தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த குழந்தைக்கு பாருங்கள், அதனுடைய பிரதர் அழகாக இருக்கணும்னு ஒரு ஆசை. இந்த அழகை நோக்கி தாங்க மனிதனுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே. அந்த அழகு ஒரு பெர்ஃபெக்ஷன், அழகு என்பது ஒரு முழுமை, நிறைவு, ஒரு பெர்ஃபெக்ஷன். இப்போ குடும்பத்தில் பாருங்கள், ஒரு இளைஞன் ஒரு இளம்பெண்ணிடம் எதிர்பார்ப்பது அழகு, ஒரு கணவன் மனைவியிடம் எதிர்பார்ப்பது அழகு. அதே இது வயசான காலத்தில் கூட பாட்டி தாத்தாவும் அழகு, தாத்தாவுக்கு பாட்டி அழகாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு எழுங்களேன், டீச்சர் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படிங்கோ. ஆக சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை மனிதன் எதிர்பார்ப்பது ஒரு அழகு, முழுமை, நிறைவு, பெர்ஃபெக்ஷன். இந்த முழுமையை நோக்கிய பயணத்தை தான் நாம் அழைத்தல் என்று சொல்லுகின்றோம். இந்த அழைத்தல் இறைவன் வந்தால் அது இறை அழைத்தல், இது மனிதனிடமிருந்து வந்தால் மனித அழைத்தல். ஒரு இளைஞன் ஒரு இளம்பெண்ணை அழைத்தால் அது காதல், கணவன் மனைவியை அழைத்தால் அது அன்பு, அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் தங்களுக்குள் அழைத்து கொண்டால் அது பாசம், உற்ற உறவுகள் அழைத்து கொண்டால் அது பந்தம். ஆக இந்த மனித உறவுகளை கடந்து இறைவனிடமிருந்து வருகின்ற அழைத்தல் உன்னதமான அழைப்பு. இறைவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். அந்த அழைத்தல் என்பது மறுக்கப்பட முடியாத ஒன்று. நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த அழைத்தலை அவரே ஏற்றுக்கொள்ளுகின்றார். இந்த நற்செய்தியில் பார்த்தோம் அல்லவா, இயேசு பெயர் சொல்லி அழைத்தார். அவரவர் வீட்டில் மனைவி மக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏன் போகிறோம் என்ற ஒரு எதிர்கால உண்மை புரியாமல் பின்தொடர்ந்ததைப் போல இயேசுவை அவர்கள் பின்தொடர்ந்ததைப் போல ஆதியிலிருந்து ஆண்டவன் தன் பணிக்காக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மக்கள், பல்வேறு வகைப்பட்டவர்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். அழைப்பு என்பது பல ரகம். ஆண்டவர் அழைக்கிறார். லூயி என்ற ஒரு சீன நாட்டில் வாழ்ந்தவன். இந்த லூயி என்பவர் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு சீனாவின் பிரதிநிதியாக அனுப்பி வைக்கப்படுகிறார். இந்த லூயி என்பவன் பிறப்பிலிருந்து, அவன் பிறந்தது நாத்திகம், வளர்ந்தது நாத்திகம், என் நாத்திகம்தான் என் கொள்கை என்று வாழ்ந்த அவன் பேச்சுக்கு மூச்சுக்கு ஒவ்வொரு வார்த்தையில் அவன் கடவுள் இல்லை என்று சொல்லி வாழ்ந்த அவன் ஒரு நாள் உறங்கச் செல்கிறான். உறங்கச் சென்றவன் உணர்வு பெற்று மறுநாள் காலையில் எழுந்தவுடன் என் ஆண்டவர் இயேசு என்று அறிக்கையிடுகிறான். என்ன பண்ணினது, என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது. தன் பதவி, தன்னுடைய பட்டம் எல்லாவற்றையும் துறந்து விட்டு குருமடத்தில் சேர்ந்து குருவாக மாறி இன்று மக்களின் வழிநடத்த ஒரு அற்புதமான குருவாக சீன சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கின்றார். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று விவிலியம் சொல்லுகின்றது. கிபி 1212ஆம் ஆண்டு அசிசி மாநகரம் உயிர்ப்பு பெருவிழா நாள். அந்த மாநகரமே உயிர்ப்பு பெருவிழாவை முன்னிட்டு ஆடம்பரமாக கோலாகலமாக இருந்தது. பங்கு ஆலயம் மின்னொலியில் அப்படியே மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் கூட்டம், திரளான மக்கள் கூட்டம் ஆலயத்தை சுற்றி இருக்கின்றார்கள். அங்கே கண்கவர் மங்கியர் பலர் தங்கச் சிலை போல் தழைத்து இங்கும் அங்குமாக பவனி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அவர்கள் மத்தியிலே அழகு ராணி அவள் பதுமை போல அண்ணன் நடை போட்டு அழகான மேனி அலங்காரத்தோடு இங்கும் அங்குமாக தவழ்ந்து கொண்டிருக்கின்றாள் ஒரு அழகு ராணி. பார்க்கின்ற ஆடவர், யார் இந்த பெண், இவ்வளவு அழகாக இருக்கின்றாளே, இவளை மணமுடிப்பவன், பேறு பெற்றவன், கொடுத்து வைத்தவன் என்று எல்லாரும் அவளை கரம் பிடிக்க காத்து கிடந்த வேளையில் காலம் வந்த பொழுது அவள் மறந்தால் மகாதேவன், இல்லாவிட்டால் மரணதேவன் என்று சூள் உரைத்து நம் ஆண்டவர் இயேசுவை கரம் பிடித்து கொண்டு இன்று சரித்திரத்திலே ஒரு பெரிய புனிதையாக விளங்குகின்றாள் புனித கிளாரா.
ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் உடல் அழகை, ஆண்டவர் விவிலியம் சொல்லுகின்றது உடல் அழகை அல்ல உள்ளத்து அழகை நேசிக்கிறார் என்று. 2ஆம் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், உன் உடல் ஆண்டவருக்கு அர்ப்பணமானது. எல்லாமே ஆண்டவருக்கு அர்ப்பணமானது. அழைத்தல் என்பது எந்த உருவத்திலும் வரலாம். கிபி 4ஆம் நூற்றாண்டிலே கார்த்தேஜ் பல்கலைக்கழகத்திலே பட்ட படிப்பு படிப்பதற்காக பக்தியுள்ள பெற்றோரால் அனுப்பி வைக்கப்பட்டவன் இளைஞன் அகஸ்டீன். படிக்கச் சென்றவன் பணம், பதவி, பட்டம் என்று சுகங்களை நாடி செல்லுகின்றான். விலை மாதருக்கு விலை போகின்றான். குடிவரிக்கு அடிமையாகின்றான். இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசுவை ஏற்ற அவர் படி நடக்க வேண்டிய பக்தியான குடும்பத்தில் பிறந்த அவன் அனைத்தையுமே துறந்து விட்டு அந்த போதைக்கும் பெண்களுக்கும் மகளிருக்கும் அடிமையாகிய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய அன்னை மோனிகா 1 ஆண்டல்ல 2 ஆண்டல்ல 20 ஆண்டுகள் தொடர்ந்து ஜெபித்து மகனுடைய மனமாற்றத்துக்காக ஜெபித்தாள். இறுதியில் அவன் மனம் மாறுகின்றான். இன்று ஒரு குருவாக, ஆயராக மேன்மையான ஒரு நிலைக்கு உயர்த்தப்பட்டு திருச்சபையில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு புனிதராக இருக்கின்றார் இந்த புனித அகஸ்டீன். ஆண்டவர் மத்தேயுவை அழைத்தார். சுங்கச்சாவடியில் இருந்த பாவியான மத்தேயுவை இந்த நற்செய்தியிலே மீன் பிடித்து கொண்டிருந்த மீனவர்களையெல்லாம் அழைக்கின்றார். அவர்களிடம் தகுதி இல்லை, அறிவு இல்லை, இருந்தாலும் ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் தகுதியானவர்களையே அழைப்பதில்லை, அழைத்தவனை தகுதியானவனாக மாற்றுகிறார். அதுதான் ஆண்டவருடைய தனிச்சிறப்பு. இப்படியாக பாவி என்றோ, புனிதன் என்றோ, பணக்காரன் என்றோ, ஏழை என்றோ, இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் என்று எந்த விதமான வேறுபாடுகள் எல்லாம் இல்லாமல் ஆண்டவருக்கு யாரை பிடித்ததோ அவர்களெல்லாம் அழைத்து அவர்களை தகுதியுடையவர் ஆக்குகின்றார். அதுதான் மாபெரும் அழைப்பினுடைய மாண்பு. பிரியமானவர்களே, இந்த அழைப்பை பற்றி ஒரு டெஃபினேஷன் சொல்லணும்னா, நம்முடைய நியூயார்க் நகரத்தினுடைய பேராயராக இருந்தவர் ஃபுல்டன் ஸ்டீன். இந்த ஃபுல்டன் ஸ்டீன் இந்த அழைப்பை பற்றி சொல்லுகிறார். அழைப்பு என்பது என்ன? இறைவனுக்காக இறைவனில் இறைவனோடு இணைந்து, மனிதனுக்காக மனிதனோடு கரைந்து மனித மாண்பை உயர்த்துவது தான் அழைத்தல் என்று அவர் சொல்லுகின்றார். இறை அழைத்தல் என்பது அதுதான், இறைவனோடு இணைந்து மனிதனோடு கரைந்து மனித மாண்பை உயர்த்துவது. இதுதான் இறை அழைத்தல் என்று சொல்கிறார். ஆதியிலிருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தார், ஈசாக்கை அழைத்தார், யாக்கோப்பை அழைத்தார். இப்படி இறுதியில் சாமுவேலை என்று முதல் வாசகத்தில் பார்த்தோம் அல்லவா, சாமுவேலை அழைத்தார், மூதாதையர்களை அழைத்தார். அதற்கு பிறகு நீதிமான்களை அழைக்கிறார். சாம்சன், சம்கார், இன்னும் ஜெப்தா போன்ற நீதிமான்களை அழைக்கிறார். அதற்கு பிறகு சவுல், தாவீது, சாலமோன் போன்ற மன்னர்களை அழைத்தார். அதற்கு பிறகு எசியாஸ், எரேமியாஸ், தானியேல் போன்ற இறை வாக்கினர்களை அழைத்தார். இப்படி பல்வேறு காலகட்டங்களிலே இறைவன் தன் பணிக்காக மக்களை, தனிப்பட்டவரை அழைத்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் அந்த காலகட்டங்களிலே பொது குருத்துவம் தான் இருந்தது, தனி குருத்துவம் என்ற ஒன்று இல்லை. பொது குருத்துவம் என்பது வீட்டு தலைவன், குடும்பத்து தலைவன் அல்லது குலத்தின் தலைவன் அல்லது கோத்திரத்தின் தலைவன் தான் குருத்துவ அந்த ஆன்மீக காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திலே இந்த தனி குருத்துவம் வருகின்றது. அந்த இறை மக்கள், யூத மக்கள் ஆண்டவனை மறந்து ஒரு தங்கத்தாலான ஒரு கன்றுக்குட்டியை வைத்து வழிபட்ட பொழுது ஆத்திரப்பட்ட மோயிசன் அதை உடைத்தெறிந்து அதற்கு காரணமான அத்தனை பேரையும் கொலை செய்யுங்கள் என்று ஆத்திரத்தோடு சொன்ன பொழுதுதான் ஆண்டவரால் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட அந்த லேவியர் குலத்தை புறகுலம் என்று ஏற்படுத்தி இன்று முதல் ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்கை செலுத்துங்கள் என்ற நியதியை, தனிப்பட்ட குருத்துவத்தை கொண்டு வருகின்றார். அதைத்தான் கிமு 10ஆம் நூற்றாண்டிலே ஜெருசலேம் தேவாலயத்தை சாலமோன் அரசன் கட்டி முடித்து அதனுடைய அபிஷேக நாளிலே இந்த லேவியர்கள் தான் பலிபீடத்திலிருந்து பலி செலுத்தி கொண்டிருப்பதை நாம் படிக்கின்றோம். ஆக கோத்திரங்கள் 12, யூதாவின் கோத்திரங்கள் 12, உலகமெல்லாம் சிதைந்து போனவர்கள் இன்று 11 கோத்திரங்கள் மீண்டுமாக இஸ்ரேல் வந்துட்டு 1-2 பேராவது வந்துடுவாங்க. ஆனால் ஒரு கோத்திரம் இன்னும் காணவில்லை, மறைந்ததா அழிந்ததா என்று தெரியவில்லை. அந்த கோத்திரம் லேவியர் கோத்திரம் என்று வரலாறு சொல்லுகின்றது. ஆனால் அந்த கோத்திரம் இந்தியாவில் எங்கோ தொலைந்திருக்கலாம் என்ற ஒரு கதையும் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த லேவியர் இனம் என்பது ஆலயத்துக்காக, ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். தனி குருத்துவத்தினுடைய கடமை என்பது பொதுவிலே பலி செலுத்துவது, ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைப்பது, ஆண்டவருடைய கட்டளைகளை விளக்கமாக மக்களுக்கு சொல்லி நெறிப்படுத்துவது. மொத்தத்திலே அவர்கள் ஆண்டவருடைய அந்த தீர்க்க தரிசனத்தை காலத்தின் கோலத்தை கணிப்பிட்டு மக்களை வழி நடத்துவது. இதுதான் அந்த கால குருத்துவத்தினுடைய தனிப்பட்ட பணிகளாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த குருத்துவம்
நம் ஆண்டவர் இயேசுவிலே நிறைவை பெறுகின்றது, முழு நிறைவை பெறுகின்றது. ஆண்டாண்டு ஆழமாக இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், என் இறை ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால் வழிநடத்த குருக்கள் வேண்டும் என்பதால் தான் இயேசு அப்பத்தை கையில் எடுத்து, இது எனது உடல், உண்ணுங்கள், ரசத்தை கையில் எடுத்து, இது எனது இரத்தம், அருந்துங்கள் என்று சொன்ன அவர் ஆண்டு முழுவதும் காலங்கள் முடிகின்ற வரை, இந்த உலகம் முடிய வரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி அந்த திருப்பலி ஒன்றை ஏற்படுத்தி அதை குருக்கள் வழியாக, குருக்களை அபிஷேகம் செய்து குருக்கள் வழியாக தன்னுடைய அரசு நிலைத்திருக்க வேண்டும், தன்னுடைய மக்கள் எந்நாளும் காக்கப்பட்டு வழிநடத்தப்பட வேண்டும் என்று இன்று வரை நம்மை எல்லாம் ஆண்டவர் இயேசு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் ஒரு இல்லத்துக்கு வீடு சந்திக்க நான் சென்றிருந்தேன். சென்ற பொழுது வீட்டில் கணவன் மனைவி இருந்தார்கள். போன உடனே காஃபி கொடுத்தாங்க. ஒரு கப்பில் காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் கணவன் மனைவி பார்த்த பசங்க பிள்ளைகள் எத்தனை பேர்னு கேட்டேன். 3 பசங்க, நல்லா மூத்த பையன், நடுப்பையன், இளையவன், 3 பையன்கள் நின்றார்கள். நான் அந்த அம்மாவை பார்த்து கேட்டேன், ஏம்மா இந்த 3 பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சிருக்கியா, என்ன பண்ணலான்னு இருக்கிற அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மா சொன்னிச்சு, ஃபாதர், என் மூத்த பையன் சயின்ஸில் கெட்டிக்காரன், அவனை தான் நான் டாக்டர் ஆக்கலாம்னு இருக்கேன் அப்படின்பா. 2வது பையன் மேத்ஸில் கெட்டிக்காரன், அவனை என்ஜினியர் ஆக்கலான்னு இருக்கேன். அப்புறம் இந்த 3வது பையன் இருக்கானே, அது ஒரு தத்தி, ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை, வீணாக போனது, மக்கு மட சாம்பிராணி, அவனை தான் குருமடத்துக்கு அனுப்பி சாமியார் ஆக்கலான்னு இருக்கேன் அப்படி. பார்த்தீங்களா, ஒரு நினப்பு அப்படியா இருக்குது. இங்கே பாருங்கள், எத்தனை குருக்கள், அழகழகான குருக்கள், மணிமணியான குருக்கள், அதில் மணியும் ஒருத்தர் இருக்கார். இத்துணை குருக்கள் இல்லை, நாங்கள்லாம் என்ன ஒன்றும் இல்லாமல் வந்தோமோ என்று நினைக்கிறீர்களா? இந்த குருக்கள் மத்தியில் எத்துணை சிறந்த மறைவுரையாளர்கள் இருக்கின்றார்கள், எத்துணை மியூசிஷியன் இருக்காங்க, எத்துணை பேர் பாடகர்கள் இருக்கின்றார்கள், எத்துணை பேர் ஏழை மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள், மொழி சமூக சேவைக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் தமிழக அளவில் மாதா டிவியில் இருக்கிறாங்க. இன்னும் நம்முடைய சொல்லப்போனால் நம்முடைய குடந்தை மறை மாவட்டத்தினுடைய குருக்கள் எத்துணை திறமை படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் என்ன தத்திங்களா? ஒருபொழுதும் அப்படி நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நாங்கள் தத்திகளாக இருந்தாலும், எங்களிடம் அறிவு இல்லாவிட்டாலும், எங்களிடம் திறமை இல்லாவிட்டாலும் எங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்கியிருக்கின்றார். அதுதான் இந்த கடவுளுடைய அழைத்தலின் மேன்மை. ஆக பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே நம்முடைய மத்தியிலே நம்முடைய பாசமிகு வெள்ளி விழா நாயகர், இந்த வெள்ளி விழா என்பது லேவியர் ஆகமத்தில் 20-22 அப்பயே வந்துருச்சு. 25ஆம் ஆண்டு, 50ஆம் ஆண்டு, 40ஆம் ஆண்டு, 60ஆம் ஆண்டு என்றெல்லாம் வந்தது. ஆகவே இந்த விழா ஒரு விவிலிய விழா, ஆடம்பரத்துக்கான விழா அல்ல, விவிலிய விழா. நம்முடைய அன்பு தந்தை லாரன்ஸ் 25 ஆண்டுகளை வெற்றிகரமாக அவர் கடந்திருக்கின்றார். இந்த இருங்குளூர் பொன் பூமியானது 7 குருக்களை கொடுத்திருக்கின்றது. ஜான் பீட்டரில் தொடங்கி லாரன்ஸ் மற்றும் 2 சேகர்கள் இருக்கின்றார்கள். அப்புறம் எடிசன் இறந்து விட்டால் ஆல்பர்ட், தந்தை ஆல்பர்ட் இருக்கிறார். கடைசியாக ஒருத்தர் பிரவீன், தந்தை பிரவீன் இருக்கின்றார். ஆக 7 கண்மணிகளை இந்த திருச்சபைக்கு குடந்தை மறை மாவட்டத்திற்கு இருங்குளூர் மக்கள் நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். எத்தனையோ கன்னியர்களை கொடுத்திருக்கின்றீர்கள். இந்த விழாக்கள் எல்லாம் ஒரு ஆடம்பரத்துக்காக அல்ல. இந்த விழாக்கள் எல்லாம் இறை மக்களாகிய உங்கள் உள்ளங்களில் அந்த இறை தூண்டலை கொடுக்க வேண்டும். என் பிள்ளையை இந்த இறை தோட்டத்துக்கு நான் அனுப்பி வைப்பேன், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்னை அனுப்பி வைப்பேன் என்ற அந்த இறை தூண்டலை உங்கள் உள்ளத்தில் விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாக்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. இந்த நேரத்திலே அன்பு தம்பி லாரன்ஸ் அடிகளார், அவர்கிட்ட எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக இருப்பார், வெள்ளை வெள்ளையன்னு இருப்பார். அது எனக்கு பொறாமையாக தான் இருக்கும். நம்மெல்லாம் கருப்பாக இருந்தால் அவர் அழகாக இருந்தால் அப்படி அழகாக இருப்பார். அன்பானவர், பண்பானவர், நேசத்தோடு இருக்கக்கூடிய அவர்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை பழகக்கூடிய தன்பு, எல்லாத்தையும் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரையும் நன்றாக பழகக்கூடிய அந்த இயல்பு எனக்கு பிடிக்கும். 2வதாக ராப்பர்ட், மக்கள் இந்து மக்களாக இருந்தாலும் மற்ற சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சின்னவங்க பெரியவங்க எல்லாத்தையும் சகஜமாக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த திறமை அவர் பிஎஸ்எஸ்சில் இருக்கும்போதே நான் கண்டிருக்கின்றேன். இதுதான் அந்த கிறிஸ்துவத்துக்கு 2 முக்கியமான அடிப்படையான தன்மை, அஸ்திவாரம். இந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த தொடர்பு மற்றுமாக மக்களோடு உள்ள இணக்கம், இவைகள் 2 தான் எங்களுடைய கிறிஸ்துவத்தின் வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே இறைவன் தந்தை
லாரன்ஸை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற அவர் இன்று ஜெர்மனியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் பணி செய்கின்ற இடத்தில் தொடர்ந்து இறைவனுடைய அருள்காரம் அவரோடு இருக்க வேண்டும். அவர் ஈன்றெடுத்த பெற்றோருக்கு நாம் நன்றி சொல்வோம். அவரோடு பிறந்து வளர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும். மொத்தத்திலே ஆண்டவர் இயேசு கல்வாரியில் கழுமரத்தில் உயிர் கொடுத்து இந்த அழைத்திலின் மேன்மையை தக்க வைத்து கொண்டதைப் போல வாழ்வில் வரும் இன்னல்கள் துன்பத்துயரங்கள் அனைத்தையும் கடந்து சோதனைகளை சாதனைகளாக்கி இன்னும் பல வரலாற்றை நமது அன்பு தந்தை உடல் நலத்தோடு அன்பு பலத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். ஆமென். அன்பு நிறை இறை மக்களே, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று ஆண்டவர் குருக்களை தேர்வு செய்திருக்கின்றார். அவ்வாறு தேர்வு செய்த அந்த குருக்கள் இறைப்பணி ஆற்றவும், இறைப்பணி ஆற்றுகின்ற பங்கு தளங்களிலே இருக்கக்கூடிய பங்கு மக்களுடைய விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கவும், அனைவரும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனோடு வாழவும் இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்திலே சமர்ப்பித்து ஜெபிப்போம். ஒளி ஒளி ஒன்று உண்மை சொன்னது, பிறருக்காக தன்னை அழித்துக் கொள்ளப் போவதாக. இதோ உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன் என்று 25 வருடங்களுக்கு முன்பு அன்பு பணியில் தன்னையே கரைத்துக் கொள்வதாக. இறைவா, சமத்துவம் என்னும் ஒளியில் எந்நாளும் இவர்கள் வாழ்ந்து தங்களை மறந்து பிறர் வாழ வழிகாட்டிய ஒளி விளக்காக வாழ வைத்து இறைவனுக்கு நன்றி கூறி இறையாசிர் பெற்று எந்நாளும் இறை ஒளியிலே பயணிக்கும் நல்ல கலங்கரை விளக்காய் வாழ்ந்து குருத்துவத்தின் நிறைவை கண்டடைய அருள் வேண்டி ஒளியாம் இறைவனுக்கு ஒளி வழி காணிக்கையாக்குகின்றோம். ஏற்றருளும் இறைவா. மலர்தட்டு. பூவே, உன்னை நாங்கள் நேசிப்பதால் பூக்கின்றாயா, அல்லது நீ பூப்பதால் நாங்கள் நேசிக்கின்றோமா? உன் அழகு, மனம், நிறம் எங்களை கவர்ந்திருக்கிறது. வண்ண மலர்கள் இடம்பெறாத வைபவம் உண்டா? இறைவா, இதோ இந்த வெள்ளி மலர் தம் பணித்தலங்களில் மனம் பேசிக் கொண்டிருக்கின்றது. 25 ஆண்டுகளாக வாடாத மலராக உம் பாதம் வைத்து வழி நடத்தியமைக்கு நன்றி கூறி மலர் ஏந்தி உம் திருமுன் நிற்கின்றார்கள். இவர்களை ஆசீர்வதித்து மனம் பேசும் மலராக தொடர்ந்து பணியாற்றிட இறை ஆசீர் வேண்டி இம்மலர்களை காணிக்கையாக்குகின்றோம். ஏற்றருளும் இறைவா. அப்பரசம். கோதுமை மணி போல் அரைக்கப்பட வேண்டும், திராட்சை பழம் போல் பிழியப்பட வேண்டும். இறைவா, எங்களது வாழ்வு, எம் இலக்கு மக்களுக்காக தியாக பழிபொருளாக அரைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிழியப்பட்டு பயன்தரும் குருக்களாக நாங்கள் அனைவரும் வாழ்ந்து மறு கிறிஸ்துவாக மாற வர வேண்டி இந்த அப்பரசத்தை காணிக்கையாக்குகின்றோம். ஏற்றருளும் இறைவா. காப்பா பூஜை பொருள். தனது 25வது வெள்ளி விழாவினை கொண்டாடும் தந்தைக்காக மன்றாடுவோம். இறைவா, அறிவிலே தெளிவும் நெஞ்சிலே உறுதியும் அகத்திலே அன்பினோர் வெள்ளமும் பொறிகளின் மீது தனி அரசாணையாய் பொழுதெல்லாம் நினைந்து பொருளின் நெறியிலே நாட்டமுமாய் கருமயோகத்தில் நிலைத்திடவும் அமைதியின் கருவியாய் ஆக்கிடுவாய். அன்பர் பணி செய்ய பணித்திடுவாய் என்றும் எண்ணிலா தாரகை நடுவே இவரை சிறு விளக்காய் எரிய செய்திடுவாய் என்று ஆண்டவரை மன்றாடி காணிக்கையாக்கிறோம். பழங்கள், காய்கறிகள். இறைவனுக்காய் கடவுள் பணிக்கும் மக்கள் பணிக்கும் என்றே அர்ப்பணித்துவிட்ட இவரின் பெற்றோருக்கு சிறப்பாக தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்பதற்கு இணங்க விசுவாசிகளின் மன்றத்திலே குருவாக முந்தியிருக்க செய்த தந்தையையும், அன்னை இல்லாமல் பிறந்தவர் யார், அவள் அன்பையும் அருளையும் மறந்தவர் யார் என்று போற்றப்படும் தாய்க்குலத்தில் உதித்த இவரது தாய்க்கும் நிறை அமைதியும் நித்திய இலைப்பாற்றையும் கொடுத்திட ஆண்டவரே உம்மை மன்றாடி காணிக்கையாக்குகிறோம். ஏற்றருளும் இறைவா. பலியை அன்று இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சான்று பகர்ந்தவரே, இதோ உமது பலிபீடம் சூழ்ந்துள்ள ஆயர், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் அனைவரையும் உம் திரு பாதம் வைக்கின்றோம். நீரே இவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு இருந்து எந்நாளும் முன்னும் பின்னும்
வளமாக இருந்து வழிநடத்தி செல்லவும் நிறைவான ஆசீர்வாதங்களை வழங்கிடவும் ஆண்டவரே எங்களையே உமது பாதம் வைக்கின்றோம். ஏற்றலும் இறைவா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த நலனுக்காகவும் நமது கேந்திர பலியை ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமக்கு புரியும் ஒளியும் வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி வழியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் வழிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் வழி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக வழியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர் தலைமை படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடு உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல்.
பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி மற்றும் நியமன ஆயர் ஜீவானந்தம் அமலநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இவ்வுலகிலிருந்து இடம் அழைத்து கொண்ட வெள்ளி விழா நாயகரின் பெற்றோர்கள் மைக்கேல், ஞானம்மாள் மற்றும் அவருடைய அண்ணன் சேவியர் மற்றும் இந்த பங்கிலே மரித்த அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கலின் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், ஈவளில் முக்குவந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவபடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையெல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திரளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாகும்.
ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக என் அருள்பணி திருநிலை பாட்டின் 25 ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடி மகிழ்ந்துள்ளேன். அதனால் நான் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி சொல்லும் உங்கள் அனைவரையும் தேவ ஆவியாரின் வரங்களாலும் கனிகளாலும் கடவுள் நிரப்புவாராக. நமது அன்பு தந்தை எம் லாரன்ஸ் அவர்களையும் உங்களையும் இறைவன் நீண்ட ஆயுளாலும் பூரண சுகத்தாலும் அருள் பொழிவு செய்வாராக. புனித தோமையார் உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் இறைவனிடமென்றும் பரிந்து பேசுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நமது வெள்ளி விழா நாயகர் அவருடைய ஆசிரியர் நமக்கு அளிப்பார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறையேசுவில் மிகவும் பிரியமான ஆயர் அவர்களே, அன்பு குருக்களே, என்னோடு படித்து இந்த நாள் 25வது ஆண்டு திருப்பலியிலே என்னோடு கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு நண்பர் குருக்களே, அன்பு மறை மாவட்ட குருக்களே, அன்பு அருட்சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் பேருவகை கொள்கிறது என்று அன்று அன்னை மரியாளை எலிசபெத்தம்மாள் சந்திக்கின்ற அந்த வேளையிலே சொல்லப்பட்ட அந்த அற்புதமான வார்த்தைகள் இன்று எனக்குள் ஒலித்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவருக்கு நான் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்னை தன்னுடைய பணிக்காக அழைத்து எனக்கு எல்லா விதமுமாக இருந்து என்னை வழிநடத்தி என்னுடைய துன்ப வேளையிலும் மகிழ்ச்சியான வேளையிலும் என்னோடு இருந்து என்னை கரம்பிடித்து வழிநடத்தி வந்த எல்லாமல்ல இறைவனுக்கு எனக்காக ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாள் பரிந்து பேசி இறை ஆசிரை பெற்றுக் கொடுத்த அன்னை மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபமாலை சொல்லும் பொழுது அது எனக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நான் அங்கே ஜெர்மனியில் இருக்கிற இடத்துல 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் வாக் போவேன். அப்போது ஜெபமாலை சொல்லிட்டு போவேன். என்னை பார்க்கக்கூடிய மக்கள், பரவாயில்ல ஃபாதர், நீங்கள் இதெல்லாம் பழைய காலத்து லைஃப்பெல்லாம் இப்போ நீங்கள் வந்து ஜெபமாலை சொல்லிக்கிட்டுலாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லி, நல்லது ஃபாதர், இப்படி தான் இருக்கணும், சாமியார்னா இப்படி தான் இருக்கணும், நல்ல ஜெபமாலை சொல்லணும், பக்தியாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷம் என்று அவர்கள் பாராட்டுவார்கள். நானும்
ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்றேன். எல்லோருக்காக ஜெபிக்கின்றேன். நம்முடைய மறை மாவட்டத்திற்காக ஜெபிக்கின்றேன். எனவே இந்த நேரத்திலே அன்னை மரியாள், சூசையப்பர் இவர்கள் எனக்காக பரிந்து பேசி இறை ஆசிரியை பெற்றுக் கொடுத்து இந்த 25 ஆண்டுகளை அவர்கள் அற்புதமான அதிசயம் நிறைந்த ஆண்டுகளாக மாற்றியிருக்கின்றார்கள். எனவே எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி. அடுத்ததாக என்னுடைய பெற்றோர் மைக்கேல் ஞானம்மாள் அவர்கள், நம்ம ஊரில் எல்லாருக்குமே தெரியும், அப்பா கோயிலில் உபதேசியராகவும் பள்ளியில் ஆசிரியராகவும் பணி செய்தார்கள். பல ஆண்டுகள் பணி செய்தார்கள். எனவே எல்லோருக்குமே எங்களுடைய குடும்பத்தை நன்றாக தெரியும். எல்லோருமே மைக்கேல் வாத்தியார் பையன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாரும் நம்ம வாத்தியார் பையன் என்று சொல்வார்கள். ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள். இன்றைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே என்னுடைய பெற்றோர், என்னுடைய அப்பா அம்மா அவர்கள் இந்த நம்முடைய பங்கிற்கு ஆற்றிய பணிகள் மிகவும் ஏராளம். அதற்காக நான் என்னுடைய பெற்றோருக்கு என்னை இந்த குருத்துவ பணிக்கு அனுப்பி இந்த குருத்துவத்திலே என்னை முழுவதுமாக பங்கேற்க எனக்கு அவர்கள் எல்லா விதமாக இருந்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். 1993ஆம் ஆண்டு என்னுடைய அன்னை இறைவனடி சேர்ந்தார்கள். நான் அப்பொழுது தத்துவியல் படித்து கொண்டிருந்தேன் பெங்களூரிலே. குருவாகி அதன் பிறகு 2001ஆம் ஆண்டு என்னுடைய தந்தை அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள். இன்று அவர்கள் இங்கு இல்லை என்றாலும் எனக்காகவும் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்காகவும் இறைவனுடன் பரிந்து பேசுகிறார்கள் என்ற நம்பிக்கை, என்ற விசுவாசம் என்னுள் இருக்கிறது. எனவே என்னுடைய பெற்றோருக்கு என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அண்ணன் ஆல்பர்ட், அண்ணி பிரேமா ஆசிரியை, சேவியர் அண்ணன். அவர் கடந்த ஆண்டுகளிலே அவர் இறைவனடி சேர்ந்தார்கள். அவரும் இந்த ஆலயத்திலே உபதேசியராக பல ஆண்டுகள் பணி செய்திருக்கிறார்கள். அவருடைய அந்த இறைப்பற்று, இறை விசுவாசம் இன்று எல்லோருமாக சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது என்பதற்கு அவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். என்னுடைய அண்ணி மேரி, என்னுடைய தம்பி ஜெயபால், பிரிஜித், அதே போல் பெர்னத், ஆரோக்கியராஜ், பாஸ்கர், மேரி, ஜோஸ்பின், மாணிக்கம், ஹெலன், வால்டர், எலிசபெத், சுரேஷ் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்னுடைய பெற்றோர் இல்லாத நிலையிலே என்னுடைய மூத்த அண்ணன் ஆல்பர்ட் மற்றும் பிரேமா எனக்கு எல்லா விதமுமாக இருந்து குறிப்பாக இந்த விழாவை சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டு நன்றாக செய்ய வேண்டும், ஆலயத்தை நன்றாக அழகுற செய்ய வேண்டும், ரொம்ப லைட்டெலாம் போட்டு மக்கள் பார்க்கும் பொழுது ஒரு பக்தி, ஒரு விசுவாசம் எழ வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகையினால் மிக சிறப்பாக என்னுடைய அண்ணன் மற்றும் என்னுடைய சகோதரர்கள் எல்லோருமாக சேர்ந்து செய்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை குருவாக திருநிலைப்படுத்திய முன்னாள் ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் 1999ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி என்னை குருவாக திருநிலைப்படுத்தினார். அவர் நம்முடைய மறை மாவட்டத்தில் பணி செய்த பொழுது எனக்கு எல்லாமுமாக இருந்து என்னை வழி நடத்தினார்கள். எனக்கு நல்ல விசுவாச பயணத்தை கொடுத்தார்கள். எனவே ஆயர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய உளம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்நாள் ஆயர் மேதகு அந்தோணிசாமி அவர்கள் ஆயர் பொறுப்பில் இருக்கின்ற அந்த நிலையிலே எனக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ, நான் பணி செய்யக்கூடிய இடங்களிலே நான் சந்தித்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், அந்த நேரங்களிலெல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்களாம் இருக்கிறோம், தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க, கடவுளிடம் ஜெபியுங்கள் என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தியவர். நான் கொஞ்ச நாள் நான் வெளிநாட்டில் போய் பணி செய்யணும்னு விரும்புகிறேன் என்று ஆயரிடம் கேட்ட பொழுது
தாராளமாக போயிட்டு வாங்க என்று எல்லா விதமுமாக எனக்கு இருந்து எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்தவர் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியாக பொன்னாடை போர்த்தி அவரை நான் என்னுடைய நன்றி காணிக்கையாக அன்போடும் பாசத்தோடும் யார் வந்தாலும் எந்த நேரத்தில் வந்தாலும் அவர்களுக்கு நல்ல உபசரிப்பு, நல்ல உணவு, நல்ல எல்லாத்தையும் யோசித்து இவங்க இது சாப்பிடுவாங்க என்று சொல்லி எல்லாவற்றையும் மிக அருமையாக அவர் கவனித்து கொண்டார். அந்த உறவு இன்று அவர் நம்முடைய மறை மாவட்டத்தின் நியமன ஆயராக இருப்பதால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 2 ஆயர்கள் அவர்களோடு சேர்ந்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த ஒரு திருப்பலிக்காக நான் கடவுளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். நியமன ஆயராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தந்தை அமிர்தசாமி ஜீவானந்தம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு அவருக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார், நன்றி சொல்வேன்.